விழுப்புரம் மாவட்டத்தில் கண்டாச்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரங்கபுரம் கிராமத்தில் ஐயனார் கோயிலுடைய திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் வந்து நடக்குதுங்க. கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டாக்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் தடைப்பட்டவங்க, நில வழக்கு, இது மாதிரி உள்ள ஒரு சில தடைகள்லாம் நிறைவேறணும்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணின்னு குதிரை கல் சில குதிரை இருக்குது. அந்த குதிரையை திருப்பி வச்சு பொங்கலிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு போனாக்க வேண்டுதல் ஆனாக்க மறுபடியும் அந்த வேண்டுதல் முடிஞ்சது உடனே அந்த குதிரையை மறுபடியும் பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி குதிரையை திருப்பி வைக்கணும். அது ஒரு சிறப்பானது. மன்னர் காலத்திலேருந்து இந்த கோயில் உருவாக்கப்பட்டது. அது குலதெய்வம்லாம் நிறைய ஊரில் இருக்காங்க. மெட்ராஸு, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க அவருக்கு குலதெய்வம் இருக்காங்க. 41 அடி நம்ம ஆசிய கண்டத்திலே உயரமான ஒரு குதிரை கட்டிக்கிறது வீரங்கபுரத்தில் தான் கட்டியிருக்காங்க. கோயிலை உடைச்சிட்டான், தொலை போட்டுட்டான். ஆனால் ஒரு சின்ன பொருள் கூட ஆண்ட முன்னியத்தில் இங்கேருந்து போகலை. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த இடம். இந்த திருவிழா வந்து மொத்தம் எத்தனை நாள் ஐயா நடக்கும்? 5 நாள். முதல் நாள் போயிட்டு கோயிலுக்கு வந்துடும், 2வது நாள் போயிட்டு கோயிலுக்கு வந்துடும். இன்றைக்கி 3வது நாள் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஊரணி பொங்கல் வச்சு அம்மாவை அழைச்சின்னு போயிட்டு கொலுவில் உட்கார வைப்போம். அன்றைக்கி கொலுவில் இருந்துச்சுனாக்கா மறுநாள் 9 மணி அளவில் தேர் வடம் பிடிப்போம். அதோட அந்த திருவிழா வந்து முடியுது. திருவிழா முடியும்.